அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம நவுன் பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது நவுன் அப்படின்றது பெயர் சொல் அப்படின்றது தெரியும் நமக்கு. நவுன்ல நிறைய வகையான நவுன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருப்போம். அதை நீங்க பார்க்கலன்னா போன காணொலியில பழைய வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன். நவுனை பத்தி தெளிவா அதை பார்த்துருங்க. அந்த நவுன் அப்படின்ற பெயர் சொல்ல நம்ம ஜெண்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, ஆண் பெண், அதாவது ஹீ ஷீ. நமக்கு தெரியும் இந்த ஹீ ஷீ அவன் அவள் அப்படின்றது ப்ரொனவுன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஜெண்டர் பேஸ் பண்ணி இல்லாம ஒரு நவுன் ஆனது இரண்டு பாலினத்தையும் குறிக்கிறது. அந்த மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லாம எந்த துறையை குறிக்குதோ அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல்ல தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நவுன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆணை இல்ல ஒரு பெண்ணை குறிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா சில துறைகள்ல இரண்டு பேரையும் குறிக்கும். இவங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம ஒண்ணு அவங்களுடைய பெயரை வைக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அவன் அவள் அந்த மாதிரியான விஷயத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? இந்த நவுன் அப்படின்றத நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். பெயர் சொல் அப்படின்றது பிளேஸ், திங்ஸ், நேம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இடம், பொருள், பெயர் இதெல்லாமே நவுன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டாக்டர் அப்படின்றது ஒரு துறை, மருத்துவர். மருத்துவர் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு he is a doctor. அவங்க அவர் ஒரு டாக்டர், அவன் ஒரு டாக்டர், இல்ல அவர் ஒரு டாக்டர். ஃப்ரெண்ட் அப்படின்னா he is a doctor. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவன் அவள் அப்படின்றது இருக்கு, பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் he she அப்படின்றது தான் இருக்கு. ஓகேவா? ஸோ he is a doctor. இந்த இடத்துல நீங்க she is a doctor போட்டீங்கன்னா அது பெண்பாலை குறிக்கும். அடுத்து டான்சர். she is a dancer. அவள் ஒரு டான்சர், அவள் ஒரு டான்சர். அடுத்து ஹேர் ட்ரெஸ்ஸர். ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்றது ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, முடியை கரெக்டா ஷேப் வச்சு பண்றவங்க, கட் பண்ணி இது மாதிரி ஷேப் வைக்கிறவங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் பண்றவங்க, அதுதான் ஹேர் ட்ரெஸ்ஸர்னுவாங்க. he is a leading hairdresser அப்படின்னா அவன் ஒரு முதன்மையான ஹேர் ட்ரெஸ்ஸர். அதாவது அந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் தொழில அவன் முதன்மையானவன். அதுதான் அந்த லீடிங் அப்படின்றத குறிக்கும். he is a leading hairdresser. சொல்லுங்க, he is a leading hairdresser அப்படின்றது. அடுத்து சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், விஞ்ஞானி அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஷீன்னு கூட சொல்லலாம். இல்லை நீங்க இந்த இடத்துல சீதா இஸ் அ சயின்டிஸ்ட் அட் இஸ்ரோ. இஸ்ரோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சீதா இஸ் அ சயின்டிஸ்ட் அட் இஸ்ரோ அப்படின்னா இஸ்ரோல சீதா என்னவா இருக்காங்க? சயின்டிஸ்டா இருக்காங்க. இஸ்ரோல சீதா அப்படின்ற பெண் சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சீதா அப்படின்றது பெண், ஆணா கூட இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க ராஜா போடலாம், இல்ல ராகுல் போடலாம், இல்ல வேற எந்த பேர் வேணாலும் போடலாம், ஆணாவும் இருக்கலாம். அடுத்து லாயர். ராஜ் இஸ் a successful lawyer. ராஜ் இஸ் a successful lawyer அப்படின்னா ராஜ் யாரு? ஒரு சக்சஸ்ஃபுல் லாயர், அதாவது வெற்றிகரமான லாயர். லாயர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாதாடி அந்த கேஸ் எல்லாம் ஈஸியா ஜெயிக்கிறவங்க தான் சக்சஸ்ஃபுல் லாயர்னு சொல்லுவாங்க. ராஜ் இஸ் அ சக்சஸ்ஃபுல் லாயர் அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் ஒரு திறமையான லாயர், அதாவது வெற்றிகரமான லாயர் அப்படின்றத குறிக்கும். அடுத்து ஆர்டிஸ்ட். she is a fantastic artist. she is a fantastic artist அப்படின்னா அவள் ஒரு அற்புதமான நடிகை, வேற லெவல்ல அற்புதமான நடிகை அப்படின்றத she is a fantastic. ஃபென்டாஸ்டிக்னா வேற லெவல்லன்னு சொல்றாங்க, அற்புதமா சூப்பர் ஆர்டிஸ்ட், செம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னா she is a fantastic artist அப்படின்றது. அடுத்து டிசைனர். ராஜு இஸ் a talented டிசைனர் அப்படின்னா ஒரு திறன்மையான டிசைனர். டிசைனர் அப்படின்றது என்ன டிசைனா வேணும்? ஒரு ட்ரெஸ் டிசைனா இருக்கலாம், இல்ல ஒரு வெப் டிசைனா இருக்கலாம், அது என்ன டிசைனா வேணா இருக்கலாம். இந்த இடத்துல ராஜு இஸ் a talented டிசைனர் அப்படின்னா ராஜு அப்படின்ற அந்த நபரானவன் ஒரு திறமையான டிசைனர். ராஜு அப்படின்ற அந்த நபர் ஒரு திறமையான டிசைனர் அப்படின்றதான் இதை குறிக்கும்.
அடுத்து இது வந்து மறுபடியும் சொல்றேன், சொன்ன மாதிரி இது ஒரு பெண்ணையும் குறிக்கலாம், ஆணையும் குறிக்கலாம். அடுத்து சிங்கர். ஷீதல் இஸ் a talented singer. இந்த இடத்துல நீங்க டேலண்டட் கூட போடலாம், இல்ல வேற என்ன வேணாலும் போடலாம். வண்டர்ஃபுல் சிங்கர்னு கூட போடலாம். டேலண்டட், வண்டர்ஃபுல் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஷீதல் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கும். ஷீதல் இஸ் a talented singer. ஷீதல் இஸ் a fantastic singer. ஷீதல் இஸ் a wonderful singer அப்படின்னா அந்த ஷீதல் அப்படின்ற பெண்ணு ஒரு திறமையான பாடகி. இந்த இடத்துல பாடகி, பாடகன் எல்லாமே வந்து இந்த சிங்கர் அப்படின்றது தான் குறிக்கும். தமிழ்ல பாடகன், பாடகி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆனா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அது சிங்கர் அப்படின்றத மட்டும்தான் குறிக்குமே தவிர இந்த இடத்துல ஆண் பாலுக்கு தனியா பெண் பாலுக்கு தனியா குறிக்காது. அடுத்து டீச்சர். ஹசீனா இஸ் a ஹிந்தி டீச்சர். இந்த இடத்துல ஹசீனா அப்படின்ற பெண் ஒரு ஹிந்தி டீச்சர். அவங்க வந்து ஒரு ஹிந்தி ஆசிரியை. இங்கிலீஷ் ஆசிரியர்னா இங்கிலீஷ் டீச்சர்னு போடலாம், தமிழ் ஆசிரியர்னா தமிழ் ஆசிரியர்னு போடலாம், தமிழ் டீச்சர்னு போடலாம். ஹசீனா இஸ் a ஹிந்தி டீச்சர் அப்படின்னா இந்த ஹசீனா அப்படின்ற பெயரை வைத்திருக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஹிந்தி ஆசிரியை. ஷீ இஸ் a ஹிந்தி டீச்சர் அப்படின்றது. இந்த இடத்துல நீங்க ஹசீனா அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், அது வந்து ஒரு பெயர் சொல், பெயர். இந்த இடத்துல நீங்க வந்து ஷீ, அது ப்ரொனவுனா போனா ஷீ இஸ் a ஹிந்தி டீச்சர். ஷீனா டைரக்டா யாருன்னு சொல்லிட்டு குறிக்காது, நீங்க பெயர் போட்டீங்கன்னா அந்த பெயருடைய நபரை வந்து குறிக்கும். அடுத்து மேனேஜர். அஹமத் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் a மேனேஜர். அகமது அப்படின்ற அந்த பெயரை வைத்திருக்கக்கூடிய நபர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? மேனேஜர். மேனேஜர்னா எல்லா விஷயத்தையும் மேற்பார்வை பார்த்து மேனேஜ் பண்ணக்கூடிய, மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றதான் இந்த மேனேஜர் அப்படின்னு. இந்த இடத்துல மேனேஜர் அப்படின்றவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல தமிழ்லயும் அப்படிதான் மேலாளர் அப்படின்றது தான் குறிக்கும். பெண் மேலாளர், ஆண் மேலாளர் அப்படின்னு குறிக்காது. ஆனா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து பொதுவானதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பாடகன், பாடகி இல்லாம வெறும் பாடகர், சிங்கர் அப்படின்றதா இருக்கும். இதே வந்து நீங்க வந்து டாக்டர் அப்படின்னு இருக்கா, இரண்டிற்கும் மேற்பட்ட நபர்கள், இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட நபர்கள் வரும்போது ஒரு எஸ் போட்டா முடிஞ்சு போச்சு. டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் டாக்டர்ஸ். நீங்க என்ன பண்ணணும்? தே ஆர் டாக்டர்ஸ், அவர்கள் மருத்துவர்கள் ஆயிடும். அடுத்து இந்த இடத்துல டான்சர்ஸ், தே ஆர் டான்சர்ஸ். அடுத்து இந்த இடத்துல வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ், தே ஆர் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ். அடுத்து இந்த இடத்துல சயின்டிஸ்ட், தே ஆர் சயின்டிஸ்ட். அடுத்து லாயர்ஸ், அவர்கள் லாயர்கள். தே ஆர்டிஸ்ட், தே ஆர் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தே அப்படின்றது அவர்கள் அப்படின்றத குறிக்கும். தே அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர்கள் அப்படின்றத குறிக்கும். ஹி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு ப்ரொனவுன், அது வந்து ஆண் பாலை குறிக்கும். ஷி அப்படின்றது ஒரு பெண் பாலை குறிக்கும். இது எல்லாமே ப்ரோனவுன். இது என்னது? ப்ரொனவுன். இது வந்து ப்ரொனவுன். அடுத்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து டிசைனர்ஸ் அப்படின்னு எஸ் போடலாம். எஸ் போட்டீங்கனாலே மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு. எஸ், இஎஸ் இந்த ரெண்டு வார்த்தை வந்தாலே அது என்ன குறிக்கும்? அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொல்ல வந்து ப்ளூரல், பன்மையாக்கிவிடும். எஸ் அல்லது இஎஸ் போட்டீங்கன்னா ஒரு சொல்லை அது பன்மையாக்கிவிடும். எஸ் அல்லது இஎஸ் இல்லைன்னா அது ஒருமையாக இருக்கும். எஸ் அல்லது இஎஸ் போடப்பட்டால் அது பன்மையாகிவிடும். இன்னைக்கு நம்ம 10 மிக முக்கியமான ஒரே ஒரு எழுத்துக்கள், அதாவது நவுனை வச்சு, அந்த நவுனு ஆண்பால் மற்றும் பெண்பால் இரு பாலரையும் குறிக்கக்கூடியது. பால் எது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை முப்பால்னு சொல்லுவோம். ஆண்பால், பெண்பால் அல்லது பலர் என்ன பாலாக இருந்தாலும், whichever the gender it is, it can be used with these type of words. So I hope the class was interesting, and if you have any doubts you can just directly comment on the comment section. And this is for people who are just witnessing the channel for the sake of English, because most of the people will be wondering what type of English I'm speaking towards you. So if you have any doubts you can just contact me at any time with the comment section. I'll be waiting for your response. And I'm just giving you 2 homeworks today. One is make a singular form of sentence with these type of noun. If possible, you can also make it with plural. Whatever it is, it's your choice. அதாவது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள்
அது ஆண் பால் மற்றும் பெண் பாலை குறிக்கக்கூடிய அந்த நவுனை வச்சு ஒரு சென்டென்ஸ் பிளஸ் வேர்டை வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. I'll meet you with a nice, very good episode tomorrow. Until then, this is Saif signing off from English Pitch. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.